தொடர் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நொடி வரை. இருந்தாலும் சட்டமாகிவிட்டது. இருப்பினும் அதன் மீதான எதிர்ப்புகள், அதன் மீதான எதிர் விமர்சனங்கள், கருத்துக்கள் தொடர்கிறது. சட்டமாகிவிட்ட பிறகும் இந்த எதிர்ப்புகள் மீண்டும் சட்டம் வாபஸ் பெறப்படும் அப்படின்னு நம்புறீங்களா? அதில் உண்மையில் இருக்கக்கூடிய பாதகம் தான் என்ன? ஏன்னா நிறைய சாதகங்கள் தான் பட்டியலிடுகிறார்கள். பாதகங்கள் என்பது எதுவுமே இல்லை, இஸ்லாமியர்களுக்கு மேலும் இது வலு சேர்க்கும், புரியாமல் அரசியலுக்காக சில நபர்களை வைத்து கொண்டு இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் இவற்றை எதிர்மறையாக மாற்றுகின்றன அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்லப்படுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? வக்ஃபோர்டு சொத்து பிரச்சனையை பொறுத்தவரை பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட போகிறது இதில். ஏனென்று சொன்னால், இவர்கள் மற்ற விஷயங்களில், ராமர் கோயில் விஷயங்களில் இந்து மக்களிடத்தில் உணர்வு ரீதியாக எங்களுடைய ஆலயம் என்று சொல்லி உணர்ச்சி ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார்கள். வக்ஃபு பிரச்சனை அப்படியே உருவாக்க முடியாது. ஏனென்றால் இந்த வக்ஃபு சொத்து என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து. இஸ்லாமியர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முன்னேற்றத்திற்காக, சுதந்திரத்துக்காக பொருளாதாரத்தை இழந்தவர்கள், கல்வியை இழந்தவர்கள், பல உயிர்களை இழந்தவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். இவர்களுடைய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கும், மதர்சாக்கள், குரான் வகுப்புகள் நடத்துவதற்கும், இவர்கள் வட்டியில்லா கடனை பெற்று தொழில் செய்வதற்கும், விதவை பெண்கள் தொழில் செய்து முன்னேறுவதற்கும், மட்டுமல்லாது கல்வி, மருத்துவம் போன்ற கல்லூரிகள் கட்டுவதற்கும் இந்த சொத்துக்கள் வழங்கப்பட்டது. இந்த சொத்துக்களை வைத்து வாரியத்தில் இருப்பவர்கள் அந்த வாடகைகளை பெற்று விற்கக்கூடாது. அந்த சொத்தை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், நிலம் இருந்ததுன்னா நிலத்தை யாருக்காக கொடுத்தா அதிலிருந்து வருமானம் ஈட்ட வேண்டும், கடைகள் இருந்தால் கடைகளை கொடுத்து வருமானம் ஈட்ட வேண்டும், இடம் இருந்தால் இடத்தை தரை வாடகை பெற்று அந்த வருமானத்தை வைத்து பள்ளிவாசல் நிர்வாகம், இதுபோல் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவது, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வட்டியில்லா கடன் உதவி கொடுப்பது, இந்த நோக்கத்திற்காக இந்த தொகை கொடுக்கப்பட்டது. அவை இஸ்லாமியர்கள் சொத்து என்பது யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி அமித்ஷாவும் மறுக்க முடியாது, நாட்டின் பிரதமர் மோடியும் மறுக்க முடியாது, அந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஜு அமைச்சர் அவர்களும் மறுக்கலை, எல்லாரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சொத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் சென்று நிர்வாகம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சாதாரண ஒரு சராசரி இந்து சகோதரன் உணர்ந்திருக்கின்றான். ஒரு அறநிலையத்துறை, கோயில் நிர்வாகம், அந்த கோயில் நிர்வாகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் போய் நிர்வாகத்தில் இருக்க முடியுமான, இருக்கக்கூடாது என்பதை எப்படி ஒரு இந்து சகோதரன் உணர்கின்றானோ அதே உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அது இஸ்லாமியர்கள் சொத்து, இஸ்லாமியோட பள்ளிவாசலை அவர்களுக்காக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். அதில் போய் முஸ்லீமை கொண்டு வர்றதுங்கிறது கண்டிப்பாக பிஜேபி உள்நோக்கத்தோடு, அந்த சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு ஏதோ செய்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து இருப்பதால் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்து சகோதரர்கள், இந்து இயக்கங்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். இவர்களுடைய அநியாயத்தை நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், எப்படி சிஏ என்ஆர்சிக்கு எதிர்க்கு நீங்கள் போராடினீர்களோ அதுபோல நீங்கள் இதில் போராட வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய மைனாரிட்டி அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் இந்த வக்ஃபோர்டு சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த திருத்தங்களை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முழுமையாக இஸ்லாமியர்களுக்கு அதன் பலன் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, அனைவரும் பலன் பெற வேண்டும் என்பதுதான், அதற்காக தான் இந்த கான்ஸ்டியூஷன் படியான நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க வடிகட்டிய ஒரு பொய். இன்றைக்கு இஸ்லாமிய நலனுக்காக இஸ்லாமிய பெண்களை நாங்கள் அதில் சேர்க்கிறோம், இஸ்லாம் அல்லாதவர்களை நாங்கள் சேர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? பெண்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம் என்று இவர் சொல்லக்கூடியவர்கள். பில்கிஸ் பானு குஜராத்தில் நடந்த சம்பவம் மறக்க முடியாது. பல நபர்கள் சேர்ந்து அவருடைய தாயிலிருந்து, மகளிலிருந்து, சகோதரி வரை கண்முன் கற்பழித்து, இந்த பெண்ணை கற்பழித்து அவர்கள் எல்லாரையும் கொலை செய்த கொடும் கும்பல். அந்த கும்பலுக்கு எதிராக நீதி பெற வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு ஏறி நீதியை பெற்றார். அந்த பெண் நீதியை பெற்று 11 நபர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களை வெளியே எடுப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல, வெளியே வந்தவர்களுக்கு மாலை அணிவித்து, இனிப்பு கொடுத்து வரவேற்று அவர்களை மிகப்பெரிய தியாகிகளாக கொண்டாடியவர்கள். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பல நபரால் வல்லுநர் செய்யப்பட்டிருக்கிறார், பாலியல் துன்பத்திற்கு ஆளப்பட்டிருக்கிறார், தாய் மகள் செவுரில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், மண்டை சிதற சிதற அடித்து அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் போராடி நீதியை பெற்றிருக்கிறாளே, அந்த நீதி எதுக்காக? அரசாங்கம் பொருளாதாரம் கொடுக்கும், காசு கொடுக்குன்னு போல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்திய நீதியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீதி அரசர்கள் நல்ல நீதியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றத்தை ஏறினால் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள்
தூக்கு தண்டனை கைதிகள் ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய நல்லொழுக்கம் என்கின்ற பெயரில் அவர்கள் சிறப்பு வழங்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீதி எங்கே இருக்கிறது? இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளிக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள்? அப்போ பெண்ணுக்கு நாங்கள் நீதியை பெற்றுத்தர்றோம்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு இதுதான் நீதியை பெற்றுத் தருவதா? ஊபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க குடிசை போட்டு இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் புல்டோசரை வைத்து இடிக்கிறார்கள். ஒரு 3 வயது குழந்தை ஓடுகிறது, வீடு இடித்து தள்ளப்படுகிறது, ஒரு புறம் வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தை ஓடுது. எதுக்கு ஓடுறேன்? என்னுடைய படிப்பை நான் எடுத்துகிட்டு வரேன், புக்கை எடுத்துகிட்டு வர்றேன். நான் புக்கை எடுத்துகிட்டு வந்து உச்சநீதிமன்றம் கடுமையாக எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு IAS IPS அதிகாரி ஆகி இவங்களெல்லாம் தண்டிக்க போகிறேன்னு ஒரு குழந்தை சொல்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையோட உள்ளத்தில் எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள். ஒரு பெண் குழந்தை. இப்போ இவர்களெல்லாம் பெண்களுக்கு நாங்கள் போராடுறோன்னு சொல்லக்கூடியவர்களா? நிச்சயமாக கிடையாது.